Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. ஆவேச பேச்சு இந்த அவையின் அத்தனை கவலைகளையும் பசியையும் மறக்க வைத்திருக்கிறது. நேரத்தின் அருமை இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் இன்னமும் விரித்து விரித்து இதை பேசுவதற்கு தகுதியும் விகுதியும் பாங்கும் உடையவர்கள். ஆனால் நேரத்தின் அருமையினால் இந்த மணியை அடிக்க வேண்டிய துர்பாக்கியமான வேலை எனக்கு இன்று. கவிதா பேசியதில் அத்தனையும் சத்தியம். பாரதி அச்சத்தை பற்றி பேசிய அளவுக்கு பாடிய அளவுக்கு இன்னொரு தமிழ் கவிஞன் பேசியதில்லை, பாடியதில்லை. நான் படித்த வரையில் என்னுடைய குறைவான படிப்புக்கு உட்பட்ட அளவிலே உலகத்தின் எந்த கவிஞனுமே கூட அச்சத்தை கைவிடச் சொல்லி இவ்வளவு ஆவேசமாக பாடியதாக நான் அறிந்ததில்லை. நச்சை வாயில் கொண்டு வந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. இருக்கிற நிலைமையிலே மிக மோசமான நிலைமை அதுதான். நண்பன் அவன் வாயில விஷத்தை கொடுக்கிறான், இதுதான் விஷம்னு தெரியும், அந்த நிலைமையிலே கூட அச்சப்படாமல் இரு என்று சொல்லுகின்ற தைரியம் பௌருஷம் பாரதிக்குத்தான் இருந்தது. அச்சத்தை சுட்டரித்த சாம்பலினை மிச்சமின்றி தூக்கி கடாஸ் என்று பாரதி சொல்றான். அச்சத்தை எரித்து மிஞ்சிய சாம்பலை துடைத்து விடு, மிச்சத்தை பிறகு பார்க்கலாம் என்று பாரதி சொன்னான். எதை எரித்தாலும் சாம்பல் இருக்கும். அச்சம் என்பதை எரிக்கிற போது அந்த சாம்பல் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு அச்சத்தை பற்றி பாரதி பேசியதை கவிதா மிக அழகாக சொன்னார். அதை அப்படியே இந்த மன்றம் உள்வாங்கிக் கொள்கிறது. மிகச்சிறப்பாக பேசிய இந்த 6 அறிஞர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கம், பாராட்டு. பட்டிமன்றத்தினுடைய புதிய உச்சங்களை நாம் தொட்டிருக்கின்றோம். எனவே மிக விரைவில் இந்த தீர்ப்பை கொடுத்தாக வேண்டி இருக்கிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்றால் என்ன பொருள் என்பதை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். எத்தனை மேடைகளில் மணி அடிக்க அடிக்க நான் பேசியிருப்பேன். அது நடுவருக்கு எப்பேற்பட்ட இக்கட்டை தோற்றுவிக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த மேடையிலே நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இந்த தீர்ப்பை விரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடி இந்த 6 பேரும் மிகச்சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். நிறைவு பேச்சாளராக கவிதா சொன்னதிலிருந்து தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அவர் சொன்ன ஒரு கருத்து தள்ளவே முடியாத வல்லமையும் சத்தியமும் கொண்ட கருத்து. பாரதி என்று சொன்ன உடனேயே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். இந்த கேள்வி இந்த பட்டிமன்றத்துக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் அவருடைய கவிதைகளில் படைப்புகளில் மிளிர்வது எது என்று கேட்டிருக்கிறோம். யாருடைய மனசில் மிளிர்வது? ரசிகர்களாகிய படிப்பாளிகளாகிய நம்முடைய மனசில் மிளிர்வது என்ன என்றால், கண்ணை மூடி பாரதி என்ற உடனேயே என்ன தோன்றுகிறது உங்களுக்கு? அவனுடைய ஆவேசம் நினைவுக்கு வருகிறது, அவனுடைய கோபம் நினைவுக்கு வருகிறது. தூங்கி கிடந்த இந்த மக்களை தட்டி எழுப்பப்படாத பாடுபட்ட ஒரு தனிமை போராளியினுடைய வாழ்க்கையின் துயர பக்கங்கள், சம்பவங்கள் தான் நம்முடைய நினைவிலே வருகின்றன என்று அவர் சொன்னார். அது சத்தியம், அதை மாற்ற முடியாது. பாரதியினுடைய படைப்புகளை பற்றி பேசி இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவதற்கு முன்னாலே ஒரே ஒரு விஷயம், எந்த படைப்பாளியையும் அவன் இருந்த காலத்தை தாண்டி நீங்கள் கணித்து விடவே முடியாது, கணித்து விடக்கூடாது. ஒவ்வொரு படைப்பாளியும் காலத்தை தாண்டி நிற்கிறான், அது வேறு. ஆனால் அவன் வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்தினுடைய கட்டாயத்துக்காக, அந்த காலம் அவனை இட்டு சென்ற பாதைக்காக அவன் பாடியதையும் தெரிந்து கொண்டால்தான் அந்த மகாகவியினுடைய முழு தரிசனமும் நமக்கு கிடைக்க முடியும். பாரதி பாடிய வீர பாடல்கள் என்று நாம் சொல்லுகின்ற அந்த பாடல்கள் என்ன? நிறைய இருக்கு. நான் அது ஆரம்பத்திலேயே அதை தொட்டு காட்டினேன். நிவேதிதாவினுடைய தரிசனம் அவனுக்கு கிடைத்தது 1905ஆம் ஆண்டா 1906ஆம் ஆண்டான்னு ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லுவது 1906இல் காசி காங்கிரஸ் முடிந்த பிறகுதான் வந்து நிவேதிதாவை பாரதி சந்திக்கிறார் என்று பெரும்பாலானவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த சந்திப்பு தான் பாரதியினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அந்த சந்திப்பில் என்ன நடந்தது இது யாருக்குமே தெரியாது. அது பதிவு செய்யப்படாதது. செல்லம்மா பாரதி பின்னாளில் அதை பதிவு செய்கிறார். உங்கள் மனைவியை ஏன் நீங்கள் கூட்டிக் கொண்டு வரவில்லை என்று நிவேதிதா கேட்டதாகவும், அப்படி அழைத்து கொண்டு வருகிற வழக்கம் இல்லையே என்று பாரதி சொல்லியதாகவும், உங்களில் பாதி பேரை நீங்கள் அடிமையாக வைத்திருந்தால் மீதி இருக்கிற உங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று நிவேதிதா கேட்டதாகவும், இது செல்லம்மா பாரதியினுடைய பதிவு. ஆனால் பாரதி இதை பதிவு செய்கிறாரா? இல்லை.
1908, 1909, 1910 பாரதியினுடைய 3 நூல்கள் இந்த 3 வருஷத்திலும் வருகிறது. இதுதான் ஆரம்பம். 1908 தான் முதல்ல ஜென்ம கீதங்கள் வருகிறது. இந்த 3 நூல்களையுமே சகோதரி நிவேதிதாவுக்கான காணிக்கையாகத்தான் பாரதி பதிவு செய்கிறார். நிவேதிதா ஆவேசத்தையே தன்னுடைய மரபாக கொண்டது. அந்த காலகட்டத்தில் வங்காளம் ஏன் அப்படிப்பட்ட புரட்சி பாதையில் சென்றது என்றால் அதற்கு நிவேதிதா ஏற்படுத்திய ஆவேச கனல் ஒரு மிகப்பெரிய காரணம். அவரை சந்தித்து மீண்ட எந்த வங்காளி இளைஞனும் தீவிரவாத போக்கை கை கொள்ளாமல் இருக்கவே முடியாது என்று மகாகவி தாகூர் எழுதுகிறார். தாகூருக்கு தீவிரவாத போக்கில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை நிவேதிதாவை சந்தித்து விட்டு வெளியே வருகிற போதும் அவர் போராட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நிவேதிதாவினுடைய ஆகர்ஷண சக்தி அப்படிப்பட்டது. அவருடைய அந்த ஆகர்ஷண சக்தி இளைஞர்களை, கவிஞர்களை, படைப்பாளிகளை தீவிரவாத போக்கில் கொண்டு சென்றது. துரைசாமி ஐயர் என்று தன்னுடைய ஒரு நண்பரிடம் பாரதி சொன்னதாக துரைசாமி ஐயர் எழுதுகிறார். நிவேதிதா ஒரு அங்கி அணிந்திருந்து மேலங்கி அணிந்திருந்தார். பாரதி அவரை சந்திக்கிற போது மேலங்கியை எடுத்துவிட்டு, என்னை போன்ற அந்நிய தேசத்தவர்களை குத்தி கொன்றால்தான் உங்களுக்கு ஸ்வராஜ்யம் வரும் என்றால் அதற்கு கூட நீங்கள் தயங்கக்கூடாது என்று நிவேதிதா சொன்னதாக பாரதி தன்னிடம் சொல்லியதை துரைசாமி ஐயர் பதிவு செய்கிறார். இதுல இருந்து தான் பாரதியினுடைய படைப்பை நீங்க பார்க்கணும். இந்த சூழ்நிலையில வெளியில வந்த பிறகு ஆவேச கவிதைகள் எழுதாம இருக்கவே முடியாது. ஆவேச கவிதைகளை எழுதித்தான் ஆக வேண்டும். முன்னை இலங்கை அரக்கர் முடிய அழித்தவில் யாருடைய வில் என்றால் நாம சொல்லுவோம் ராமனுடைய வில். பாரதி அதை ஒத்துக்கல. எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவி நல்லாரிய ராணியின் வில். பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் கான் எங்கள் அன்னை, வெறும் காயிழல் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாள் எங்கள் அன்னை. பார்த்தன் கை வில்லிடை ஒளிர்வாள் எங்கள் அன்னை, மாரதர் கோடி வந்தாலும் கணம் மாய்த்து குருதியில் திளைப்பாள். என்ன வார்த்தை பாருங்க, எப்படி வருது. பகைவர்கள் வந்தா கணம் மாய்த்து குருதியில் திளைப்பாளாம். பாரதி எழுதுகிறான், 60 கோடி தடக்கைகளாலும் அறங்கள் வளர்ப்பவள் தாய், தன்னை செருவது நாடி வருவது கண்டு துகள் செய்து கிடத்துவள் தாய். என்ன வார்த்தை. இந்த மாதிரி ஒரு வார்த்தை இனிமே தமிழுக்கு வராது சார், வரவே வராது. துகள் செய்து கிடத்துவள் தாய். சிவாஜி தன்னுடைய சேனைக்கு சொன்னதாக பாரதி எழுதுகிறான், சேனை தலைவர்கள் சிறந்த மந்திரிகள், யானை தலைவர்கள் அருந்திரல் வீரர்கள், அதிரத மன்னர்கள் துரகத்து அதிபர்கள், எதிரிகள் துணுக்குற இடித்திடு பதாதிகள் என்று அழைத்துவிட்டு சிவாஜி மன்னன் சொல்லுகின்றான், பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாது. பிச்சை வாழ்வு கந்து பிறனுடைய ஆட்சியில் அச்சமற்றிருப்பவன் ஆரியன் அல்ல. படை முகத்து இறந்து பதம் பெற விரும்பா கடைப்படு மாக்கள் என் கண்முன் நில்லாதீர் என்று சிவாஜி சொன்னதாக பாரதி எழுதுகிறான். வந்தே மாதரம்னு வேற சிவாஜி சொன்னாராம் சார். வந்தே மாதரம் 1800 வந்தது. சிவாஜியினுடைய காலம் என்ன, வந்தே மாதரம் வந்த காலம் அதெல்லாம் கவலை இல்லை. கவிஞன் காலத்தை தாண்டி குதித்தவன் இல்லையா. சிவாஜி வந்தே மாதரம்னு சொன்னதா எழுதுகிறான். அவன் எழுதிய ஒவ்வொன்றிலும் அந்த கோபம் கொப்பளித்தது. பாரதி எழுதுகிறான், மடாதிபதிகளும் ஆதீனங்களும் தொப்பை வளர்வதை ஞானம் வளருவதாக தவறாக எண்ணிவிடக் கூடாதுன்னு எழுதுறான். எப்படி எப்படி அந்த தைரியம் வந்தது? அரவிந்தரனுடைய வீட்டிலே வாரா முதலாக வருகிற போது அரவிந்தருக்கு பணி செய்வதற்கு ஒரு வங்காள இளைஞன் இருக்கிறான். வங்காளிகளுக்கு எப்பவுமே தாங்கள் ரொம்ப பெரியவர்கள்னு ஒரு எண்ணம் உண்டு, அந்த காலத்தில் இருக்கலாம். அந்த இளைஞன் வாராவை பார்க்கிற போது பாரதி கூட இருக்கிறான். அந்த இளைஞன் வாராட்ட கேட்டா, எதுக்கு வந்திருக்கீங்க? அரவிந்தரை பார்ப்பதற்காக. இங்கே வருவதற்கு உங்களுடைய தேசத்து சர்க்காரிடம் அனுமதி வாங்கிவிட்டீர்களா என்று அந்த இளைஞன் கேட்டான். அதாவது வாராவை மட்டமா சொல்ற மாதிரி, நீங்கள்லாம் பயந்தவங்க இல்லையா, கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாம நீங்க அரவிந்தரை வந்து பார்ப்பீங்களா, அனுமதி வாங்கி விட்டீர்களா? வாராவுக்கு என்ன பதில் சொல்வதுன்னு தெரியல, அப்படியே அவமானத்துல குன்றி போய் நிற்கிறார். பாரதி சொல்லுகிறார், அடிமையில் வங்காளி அடிமை உயர்வு, தமிழ் அடிமை மட்டமா என்று பாரதி கேட்கிறார். எல்லாருக்கும் உணவு கிடைக்காத ஒரு தேசத்தில் இருக்கின்ற குருக்கள் எல்லாரும் பொய்யர், பண்டிதர் எல்லாரும் மூடர், செல்வர் அத்தனை பேரும் திருடர் என்று பாரதி எழுதுகிறார். வார்த்தைகள் ஏன் இப்படி சுடுது என்றால் சமூகத்தை, இந்த மக்களினுடைய நிலைமையை பார்த்து பாரதி எழுதுகிறான். நாங்கள் ஒரு அமைப்பு வச்சிருந்தோம், பாரத மாதா அமைப்பு.
இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் பேசுவதை கேட்டால் இடி இடித்தது போல இருக்கும். அதிலே குறிப்பாக ஒருவர், அவருடைய பெயரை சொல்றான், அவருடைய ஆவேச பேச்சுகளை கேட்டால் உடனேயே சுதந்திரம் கிடைத்துவிடும் என்று தோன்றும். நாங்கள் எல்லாம் பேசுகிற போது ஒருவன் சொன்னான், இதே மாதிரி நாம் பணி செய்தால் இன்னும் 6 வருஷத்தில் சுதந்திரம் வந்துவிடும் என்று ஒருவன் சொன்னான். அந்த ஐயங்கார் அதற்கு பதில் சொன்னார், இல்லை 6 மாசத்திலேயே சுதந்திரம் வந்துவிடும் என்று சொன்னார். ஆனால் அன்றைக்கு காலை ஒரு தேவதை அவர் முன்னால் பிரத்யட்சமாகி, இன்றைக்கே உங்களுடைய நாட்டுக்கு சுவராஜ்யம் தருகின்றேன், உங்கள் வீட்டிலிருந்து ஒரு வராகன் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னால், அவர் உடனே பராசக்தி நமக, ஓம் சக்தியே நமக, ஓம் திருதியை நமக, மிகவும் வந்தனம், சுவராஜ்யம் கொடுத்ததை பற்றி நீ சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒரு வராகன் கொடுக்கிற விஷயம் இருக்கிறதே, இது பொது காரியம் என்பதால் அடுத்த முறை எங்களுடைய கூட்டத்தில் கலந்து பேசிவிட்டு நான் வருகிறேன், நீ அப்போது திரும்பவும் பிரத்யட்சமாவாயாக என்று சொல்லிவிடுவார் என்று பாரதி எழுதுகிறார். தன்னுடைய ஜாதிக்காரனை பாரதி அதிகம் விமர்சித்தான். எல்லா ஜாதிக்காரர்களும் செய்வது, ஆனால் பாரதி அதை வெளிப்படையாக செய்தான். அவன் எதை பற்றியும் பயந்ததாக தெரியவில்லை. அக்ரஹாரத்தில் கடையத்தில் இருக்கிற போது இஸ்லாமிய அன்பர்களை அங்கே உள்ளே வர செய்து அல்லாஹ் அல்லாஹ் என்ற பாடலை எழுதி கொடுக்கின்றான். பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லையில்லா வெளிவானில் நில்லாது சுழன்றோட அருள் நேமம் செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனத்தாலும் தொடரணாத பெருஞ்சோதி அல்லாஹ். எங்க உட்காந்து எழுதுனா அக்ரஹாரத்தில் உட்காந்து எழுதுறான். யார் அவனை தள்ளி வைப்பதை பற்றியும் கவலை இல்லாத வீரமே மரபாக கொண்ட இந்த பாரதி 1907 தொடர்ந்து அவனுடைய கவிதைகளில் கொப்பளித்தது, படைப்புகளில் இருந்தது வீரம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன என்றால், இந்தியாவின் அரசியல் சூழல் மாறியது. ஆஷ்துரையினுடைய கொலைக்கு பிறகு வாஞ்சிநாதன் அவனுக்கு திருவுளச்சீட்டு விழுந்து அவனுடைய பெயர் வந்த அந்த அவையிலே பாரதி இருந்ததாக சுத்தானந்த பாரதியார் எழுதுகிறார். இதுல எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. இதுல இருவேறு விதமான கருத்துக்கள் உண்டு. பாரதிக்கு இதிலே நம்பிக்கையே இல்லை, இந்த வெடிக்கா வியாபாரம் எனக்கு பிடிக்காது என்று பாரதி எழுதியது உண்மை. ஆனால் சுத்தானந்த பாரதியார் எழுதுகிறார் பாரதி அங்கே இருந்தார். பாரதி இருந்தானா இல்லையா எனக்கு தெரியாதா, அந்த இடத்திலே பாடப்பட்ட பாடல் பாரதியினுடைய பாடல் தான். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைத்தோம் அவள் பெயர் சக்திவோம் 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 என்ற பாடலைத்தான் வாஞ்சிநாதன் பாடியிருக்கிறான் என்றால், பாரதி ஆவேசமாக ஒலித்த அத்தனை கவிதைகளும் இந்த மண்ணுக்குள் வீரத்தை விளைவித்தன, மறுக்க முடியாது. ஆனா 1912-13 பிறகு என்னானது? திலகர் சிறைக்கு போய்விட்டார். மிகச்சிறப்பாக லாலா லஜபதி ராயனுடைய பிரலாபத்தை சண்முகம் சொன்னாரே, அற்புதமான கவிதை அது. அந்த கவிதை தமிழுக்கு கிடைத்தது ஒரு வரம். ஆனால் சிறையிலிருந்து திரும்பிய பிறகு தொடர்ந்து இந்தியாவில் பணி செய்ய முடியாமல் லாலா லஜபதி ராய் அமெரிக்காவுக்கு போய்விட்டார். அமெரிக்காவிலிருந்து கட்டுரைகள் எழுதினார், ஆனால் களத்திலே இறங்கி பணி செய்ய முடியவில்லை. எந்த விபின் சந்திர பாலருக்காக பாரதி தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராயிருந்தானோ, நண்பர்களே இது உங்களுக்கு அதிர்ச்சி தருகிற செய்தியாக இருக்கலாம், ஆனால் அந்த விபின் சந்திர பாலர் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு திரும்பி போய் இந்திய சுதந்திர போராட்டத்திலிருந்து தன்னை முற்றிலுமாக விலக்கி கொண்டதோடு இல்லாமல், இங்கிலாந்தினுடைய ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வது இந்தியாவுக்கு நல்லது என்று கட்டுரை எழுதுகிற நிலைமைக்கு போய்விட்டார். சரித்திரம் இதுதான், நமக்கு பிடிக்காம இருக்கலாம், உண்மை அதுதான். அரவிந்தர் அரசியல் துறவு கொண்டு விட்டார், நிவேதிதா இறந்து விட்டார், கப்பலோட்டிய தமிழன் சிறையில், சுதந்திர போராட்டத்தில் கொந்தளித்த திருநெல்வேலி அப்படியே ஸ்தம்பித்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு வந்த போது பாரதியினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய கவிதையிலும் ஒரு மாற்றம் வந்தது. அதான் நான் சொன்னேன், ஒரு படைப்பாளியை அவனுடைய காலத்தோடு அணுகிதான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி வந்த பிறகு நடுவில் ஒரு சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு காந்தி திரும்ப அரசியல் அரங்கத்துக்கு வருகிற போது அவரை முழு மனதோடு பாரதி ஏற்றுக்கொள்கின்றார். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று காந்தியினுடைய அஹிம்சை வழியை பாரதி ஏற்றுக்கொண்டான். கப்பலுடைய தமிழன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரவிந்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாண்டிச்சேரிக்கு காந்தி போன போது அரவிந்தரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அரவிந்தர் அந்த சந்திப்புக்கு மறுத்து விட்டார். காந்தியினுடைய பாதையை ஏற்றுக்கொண்டு அஹிம்சைதான் இனிமேல் இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்கும் என்ற
எண்ணத்துக்கு பாரதி வந்ததற்கு பின்னால் இருந்தது என்ன என்றால், பாரதியினுடைய வாழ்க்கையை பாண்டிச்சேரி திருப்பி போட்டது. எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கண்ணனுடைய அந்த அத்வைத்த சிந்தனைக்குள் முழுக்க முழுக்க பாரதி ஈடுபட்டு விட்டான். இந்த கோணத்திலே நீங்கள் பார்க்கிற போது அவனுடைய காதல் பாடல்களுக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கிறது. வீரம் குறைவு என்பது அல்ல, அந்த வீரத்தோடு தான் இறுதி வரை இருந்தான். ஆனால் அந்த வீரத்துக்கு ஒரு புதுவிதமான பரிமாணத்தை பாரதி கொடுக்க தலைப்பட்டான். அவனுடைய காதல் பாடல்களினுடைய சுவையை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. என்ன அழகு! ஞாயிறை பார்த்து கேட்க, அதாவது ஒருத்தர் காணாம போயிட்டேன்னா ஹேபியஸ் கார்பஸ் போடுவோம்ல சார், ஆழ்கொணர்வு மனு. இப்போ காலையில பாரதி பார்த்துக்கிட்டே இருக்கான், இருட்டை காணும். இருட்டு எங்க போச்சு? ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டு சந்தேகம் யார் மேலன்னா சூரியன் மேல. சூரியனை கொண்டு வந்து பாரதி விசாரணை செய்கிறான். ஞாயிறே, இருளை என்ன செய்து விட்டாய்? ஓட்டினாயா, தின்றாயா, கொன்று விட்டாயா? இருள் உனக்கு பகையா? அது உன்னுடைய தின்பண்டமா? நீயும் அவளும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா? மாறி மாறி வந்த இந்த உலகை காவல் காக்க சொல்லி உங்களுடைய தாய் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறாளா? அல்லது இருள் நின்று காதலியா? உன்னுடைய கதிர்களான கரங்களால் அவளை அணைத்து முத்தமிட்டு மறைத்து விட்டாயா? இரவெல்லாம் உன்னை காணாத ஏக்கத்தில் இருண்டிருந்து காலை உன்னை கண்டவுடன் உன்னுடைய ஒளியுள் அவளும் கலந்து விட்டாளா என்று பாரதி கேட்கிறார். இதைவிட அழகான காதலை யார் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? பாரதி காதலை எவ்வளவு மரியாதை செய்தான் என்றால், காதலுக்கு அவன் வடித்த கவிதைகள் மாத்திரம் சான்றல்ல. ஆதலினால் காதல் செய்வீர் என்று பாரதி ஏன் சொன்ன, அதை சொன்னா முடிச்சிடலாம், இன்னொரு 5 நிமிஷம் தான். தமிழ் சமுதாயம் காதலற்ற சமுதாயமாக பல்லாண்டுகள் இருந்தது. சங்க பாடல்களில் இருக்கிற காதலை சங்க பாடல்களுக்கு பின்னால் ஏன் நம்மால் பார்க்க முடியவில்லை? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். இல்லை, சங்க பாடல்கள் அவ்வளவு காதல் இருக்கு, சங்க பாடல்களுக்கு பின்னால ஏன் வரல? சங்கம் மருவிய காலத்துக்கு பிறகு சிலப்பதிகாரம் வருகிற போது ஆரம்பமே திருமணம் தான், காதல் கிடையாது. ஈராறு ஆண்டு அகவையள், 12 வயசு பாப்பாக்கு கண்ணகிக்கு கல்யாணம் நடக்கிற போது. ஏனென்றால் காதல் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடாது என்றால் அங்கே முதல் களபலி அங்கே இருக்கிற பெண்கள். ஒரு சமூகம் இந்த சமூகத்தை தாண்டி மற்ற சமூகங்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நினைக்கிற போதெல்லாம் அந்த சமூகத்து பெண்கள் தான் அடிமைப்படுத்தப்படுவார்கள். சங்க காலத்துக்கு பிறகு பேரரசுகள் வந்தன. பேரரசுகள் ஜாதி அடுக்கில் அதிகாரத்தில் நின்றன. ஜாதி அடுக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் காதல் இருக்கக்கூடாது. காதல் இருக்கக்கூடாது என்றால் குழந்தை மனம் சமூகத்துக்குள் வந்தது. அப்படித்தான் கிட்டத்தட்ட 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி கூட குழந்தை மனம் நம்முடைய ஊர்ல உண்டு. 100 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் உண்டு என்று பார்த்தால் 1500 வருடங்களாக தமிழ் சமூகத்தில் காதலே இல்லை. ஆனால் காதலில் நமக்கு பேரார்வம். நம்முடைய சினிமாக்கள் முழுக்க காதல், நம்முடைய கவிதைகள் முழுக்க காதல். நம்முடைய மாபெரும் எழுத்தாளர்களான ஜானகிராமனும் மௌனியும் திரும்ப திரும்ப எழுதியதெல்லாம் காதல். ஆனால் இவர்களில் ஒருவர் கூட காதல் மனம் புரிந்து கொண்டவர்களே அல்ல. எனவேதான் பழமையினுடைய மதிப்பீடுகளை மாற்றி போட துடித்த பாரதி வந்து சொன்னான், நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தான் வியப்பெய்தி மிக நன்றாம் என்பர். ஊடகத்தை வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே வீட்டினுள்ளே காதல் என்றால் உருமுகின்றார். பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கின்றார். பூதலத்தில் காதலனும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து இடரெய்தி கெடுக்கின்றாரே. அல்ல என்ன அதை சுவையா சொல்லுவாங்கன்னா, பிணம் விழுந்த பிறகுதான் பாடை கட்டுவாங்க. ஆனா காதலை பொறுத்த மட்டும் என்ன பண்றாங்களா, பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கிறார்களாம். முதல்லையே இந்த காதலை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிற ஒரு சமூகத்தின் தலைமையிலே நின்று பாரதி சொன்னான், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அதுவன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் என்று சொன்னான். காதலினால் உயிர் வளரும், காதலினால் வீரம் உயிரில் ஏறும் என்று பாரதி சொல்லிவிட்டான். காதலிலே மாதருடன் கழித்து வாழ்ந்தால் படைத்தலைவர் போர் தொழிலை கருதுவாரோ என்று பாரதி கேட்கின்றார். நண்பர் சண்முகம் அவர்கள் சொன்னது போல இந்த காதல் என்பது அவன் அத்வைத்த நிலையிலே தன்னை வைத்து பார்த்த காதல்.
அத்தனை உயிர்களிலும் தன்னைத்தானே பாரதி கண்ட அந்த காதலை, அந்த அன்பை நாம் காதல் என்ற வார்த்தையினால் சொல்லலாம், அதில் தவறில்லை. அது தமிழ் இலக்கணம் அனுமதித்திருக்கிற ஒரு யூசேஜ் தான் அது. அத்தனை உயிர்களிலும் தன்னை பார்த்து அத்வைத்தத்தினுடைய எல்லையிலே நின்ற அந்த பாரதி எல்லா உயிர்களிலும் தான் இருப்பதாக உணர்ந்தான். எந்த பிரிவும் இல்லாமல் அத்தனை பேரும் என்னுடையவர்கள் என்று கொண்டார். பாரதியும் பாரதிதாசனும் டீ கடையிலே நின்று டீ குடிக்கிறார்கள். பாரதிதாசனுக்கு அதில் கொஞ்சம் வருத்தம், ஏன்னா அவர் ஆசிரியர். அந்த காலத்தில் டீச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி வெளியில் நிற்கக்கூடாது. பாரதிக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இருவரும் தேநீர் அருந்துகிற போது பாரதிதாசனிடம் சொல்லுகிறார், என்னுடைய மகள் ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிற யாரையாவது திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டுக்கு போய் வாழ வேண்டும். அங்கிருந்து அப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கடிதம் எழுத வேண்டும். அன்றைக்குத்தான் ஐயா நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பாரதி எழுதுகின்றார். புரட்சி பேசுகிறவர்கள் எல்லாம் மற்றவர்களினுடைய வீட்டிலே புரட்சி நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வீட்டிலே பெண்கள் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். ஆனால் பாரதி தன்னுடைய வீட்டிலிருந்து புரட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த வீரம் கொண்டவன். ஆனால் அந்த வீரத்துக்கு பின்னாலே இருந்தது அத்தனை உயிர்களும் ஒன்று என்று நினைத்த அவனுடைய ஆன்மீக தத்துவம். அதற்கு பின்னால் இருந்த அவனுடைய அன்பு. காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்குமிடமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பரவசத்தால் விகசித்த ஒரு ஆன்மா அத்தனை உயிர்களையும் ஒன்றே போல் நேசிக்கும். அந்த நேசத்தை காதல் என்று சொல்லலாம், அதில் தவறில்லை. அதனுடைய உச்சத்தில் நின்றுதான் பாரதி சொன்னான், தெய்வம் நீ என்று உணர் என்று சொன்னான். வெளியே இருப்பது அல்ல தெய்வம், நீயே தெய்வம் என்றால் உன் முன்னே இருக்கிற அத்தனையும் தெய்வம். தத்துவமசி தத்துவமசி, அது நீயே என்ற தத்துவத்தின் கீழ் வந்து அத்தனை உயிர்களையும் நேசித்த பாரதியாகத்தான் நிறைவில் அவன் முடிந்தான். பாரதியினுடைய நிறைவு கவிதை என்ன? இறப்பதற்கு முன் அவன் எழுதிய கவிதை என்ன? பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ என்று சொன்ன அந்த பாரதி இப்படி சொல்லி அந்த கவிதையை முடித்தான். எல்லாரும் அமரநிலை எய்து நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும், ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும் என்று பிரகடனம் செய்ததுதான் அவன் எழுதிய இறுதி கவிதை. என்றால் இந்தியா உலகத்துக்கு அளிக்கின்ற அந்த அமரத்தன்மை என்பது அன்பு, சக்தி. அந்த அன்பிலிருந்து அந்த சக்தியிலிருந்து வருகின்ற அத்வைத்தம், அதன் பின்னாலே இருக்கிற காதல். எனவே பாரதி மகாகவியாக காலங்களில் நினைவு கூறப்படுகிற போது அவன் அளித்த வீரம் நமக்குள் புல்லரிப்பை ஏற்படுத்தும். ஆனால் உலக இலக்கியங்களில் தலை நிமிர்ந்து நிற்கின்ற படைப்பாளியாக பாரதியை பார்க்கிற போது அவன் சொன்ன அன்பும் காதலும் தான் வீரத்தை முந்துரும் என்பதனால் பாரதியின் படைப்புகளில் பெரிதும் மிளர்வது காதலே என்று சொல்லி நிறைவு செய்கின்றான்.